இயேசு கிறிஸ்துவில் அருமையான அமெரிக்கா வாழ் அன்பு தமிழஞ்சங்களே, இந்த காணொலி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தவக்கால சிந்தனையா இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள விவிலிய பகுதி மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 43 முதல் 48 வரை. இதை ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால், உங்கள் பகைவருக்கும் அன்பு கூறுங்கள் என்ற அருமையான ஒரு அறிவுரை. இதை அறிவுரையாக அல்ல, 10 கட்டளைகளைப் போல முக்கியமானதாக கருத வேண்டும் என்று மத்தேயு நற்செய்தியாளர் விரும்புகிறார். ஏனென்றால் மத்தேயு நற்செய்தி யாருக்கு எழுதப்பட்டது? யூதர்களாக இருந்து கிறிஸ்துவர்களாக மாறியவர்களுக்கு எழுதப்பட்டது. எனவே யூத பின்னணியை தெரிந்தவர்கள் 10 கட்டளைகளை அவர்கள் உயர்வாக கருதினார்கள் என்றால், மோசே மலை மீது சீனாய் மலை மீது ஏறி கடவுளிடமிருந்து இந்த கட்டளைகளை பெற்று தந்தார் என்பதனால்தான். எனவே இங்கு இந்த அறிவுரையும் 10 கட்டளைகளை போல முக்கியமானது என்பதை வலியுறுத்துவதற்காக மத்தேயு நற்செய்தியாளர் இந்த கட்டளைக்கு முகவுரை எழுதுகிற போது, இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி திருவாய் மலர்ந்து அருளியவை என்று அழகாக சொல்கிறார். எனவே இவை 10 கட்டளைகளைப் போல முக்கியமானதாக கருத வேண்டும் என்பது இதில் தெளிவுபடுகிறது. இரண்டாவதாக, இந்த காலத்தில் உலகத்தின் எண்ண ஓட்டத்தை பார்க்கிற நேரத்திலே, அன்று ஒரு நாள் எனது ஊரில் திருவழியாக நடந்து கொண்டிருந்தேன். சில மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த விஸ்வநாதனுடைய கை அழுகி போகாதா என்று ஒரு மனிதர் சொன்னார். நமது ஊரில் யார் இந்த விஸ்வநாதன் என்ற கேள்வியோடு வீட்டுக்கு சென்று அம்மாவிடம் கேட்டபோது அம்மா சொன்னார்கள், அல்ல, தொலைக்காட்சியில் ஏதோ செல்வி என்ற ஒரு சீரியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் மாமனார் விஸ்வநாதன், மருமகள் செல்வி, இந்த மாமனார் தன்னுடைய மருமகள் செல்வி மிகவும் கொடுமையாக நடத்துவதாக அங்கே மனிதர்கள் அதை உரிந்து விஸ்வநாதரை கை அழுகி போகாதா என்று சொன்னதாக அம்மா சொன்னார்கள். எனவே ரீலாக இருந்தாலும் சரி, ரியலாக இருந்தாலும் சரி, தீயவர்கள் பகைவர்கள் அழிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இந்த உலகத்தின் எண்ண ஓட்டமாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை தருவதாக நாம் பார்க்கின்றோம். இந்த விவிலியத்தை வாசித்து பார்க்கிற போது நற்செய்தியாளர் அழகாக சொல்கிறார், பகைவர்களோடு உறவு கொள்வதில் நாம் யாரை போல இருக்க வேண்டும், யாரை போல இருக்கக்கூடாது என்று அழகாக பிரிவுபடுத்தி சொல்கிறார். நம்முடைய தந்தை, வானக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் கதிரவனை எழச் செய்கிறார், மழை பொழிய செய்கிறார். அதுபோல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே பகைவர் நன்கு பிரித்து பார்க்காமல் எல்லோரையும் சமமாக கண்டு பாவிக்கின்ற மணலை கடவுளைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, பாவிகளும் தங்களை அன்பு செய்கிறவர்களை அன்பு செய்கிறார்களே, எனவே நீங்கள் உங்களை அன்பு செய்கிறவர்களை மட்டும்தான் அன்பு செய்தீர்கள் என்றால் பாவிகளை விட என்ன உயர்வாக செய்து விட்டீர்கள்? எனவே அவர்களைப் போல் அல்லாமல் நீங்கள் எல்லோரையும் அன்பு செய்யுங்கள் என்று மத்தேயு நற்செய்தியாளர் சொல்கிறார். இந்த ஒரு அறிவுரையை தன்னுடைய வாழ்வின் தடமாக கொண்டு நடந்தவர்கள் தான் தடம் பதித்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அறிவுரையை தன்னுடைய நெறிமுறையாக கொண்ட காந்தியடிகள் வன்முறை இல்லாத நன்முறையை தெரிவு செய்தார். இவரை பின்பற்றிய மார்ட்டின் லூதர் கிங் நிறவெறிக்கு எதிராக அமெரிக்காவில் போராடிய போது அவருடைய எதிரிகள் எல்லாம் சேர்ந்து இவருடைய வீட்டை தீக்கு இரையாக்கி விட்டார்கள். எனவே இந்த மார்ட்டின் லூதருடைய நண்பர்கள் எல்லாம் கூடி அவளை பழி வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற போது மார்ட்டின் லூதர் கிங் சொன்ன வார்த்தை நமக்கு இந்த அறிவுரையை நினைவுபடுத்துகிறது. அவர் சொல்லுவார், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று நாம் வாழ்ந்தோம் என்றால் உலகமே கண்ணில்லாதாக பல்லில்லாததாக மாறிவிடும். இதை மன்னித்து விடுவோம் என்று அவர் சொல்வதாக பார்க்கிறோம். விபிலியத்தில் பார்க்கிற போதும் தாவீதுடைய வாழ்க்கை வரலாறு இதைத்தான் நமக்கு சொல்லி தருகிறது. சாமுவேல் புத்தகத்தை வாசித்து பார்க்கிற போது இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த முதல் அரசன் இந்த சவுல். இந்த சவுலுடைய அந்த படையில் தாவீது என்ற ஒரு இளைஞன் இருக்கிறான். ஆனால் தாவீது கடவுளுடைய வல்லமையினால் போர்த்தனம் நிறைந்தவளாக இருக்கிறான். மக்கள் எல்லாம் அவரை புகழ்ந்தார்கள். நமது அரசன் சவுல் 1000 பேரை கொன்றால் தாவீது 10,000 பேரை கொள்கிறான் என்று இவனை புகழ்ந்த போது இந்த அரசன் சவுலுடைய உள்ளத்திலே பொறாமை, பகைமை அங்கே ஊற்றெடுக்கிறது. எனவே தாவீதை கொன்று போட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தன்னோடு 3000 வீரர்களை திரட்டி கொண்டு தாவீதை தேடி தேடி அலைகிறார். அவரை கொல்வதற்காக அவர் வாய்ப்பு தேடி கொண்டிருந்தார். ஆனால் கடவுள் தாவீதுக்கு எதிரியை கொள்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஒரு நாள் ஒரு குகையில் தனியாக சவுல் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார். வேறு யாரும் துணையாக இல்லை. தாவீது நினைத்தால் கொன்றிருக்கலாம். ஆனால் தாவீது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர், இவரை நான் எதுவும் செய்ய போவதில்லை, கடவுள் பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிறார், மன்னித்து விடுகிறார். எதிரிகளை, தவறு செய்கிறவர்களை கடவுள் பார்த்துக் கொள்ளட்டும், நாம் அன்பு செய்வோம் என்பதை அவர் கற்றுத்தருகிறார். இன்னும் அன்பானவர்களே, இந்த ஒரு நெறிமுறையை நாம் இன்று பின்பற்ற வேண்டும் என்று இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது.
எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கவிதையில் வருகிறது, எறும்பை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். தன்னுடைய பாதையில் தடை இருந்தது என்றால் அதை தகர்த்துதான் செல்ல வேண்டும் என்பதல்ல, மாறாக தவிர்த்தும் செல்லலாம் என்று எறும்பு கற்றுத்தருகிறது. எனவே பகைவர்களை தகர்த்துதான் வாழ வேண்டும் என்பதல்ல, பகைமையை தவிர்த்து வாழ்வோம் என்று நாம் இந்த எறும்பிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் நமக்கும் கற்றுத்தருகிறார். இவர்தான் இயேசு என்று முத்தமிட்டு காட்டிக் கொடுத்த யூதாசையும், இவரா எனக்கு தெரியாது என்று காட்டிக்கொள்ளாத பேதுருவையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர் குழாமிலே வைத்திருந்தார். எனவே தன்னை காட்டிக் கொடுத்தவரையும் தன்னை காட்டிக்கொள்ளாதவரையும் தன்னுடைய சீடர் கூட்டத்தில் வைத்திருந்தார். விட்டுக் கொடுக்காத மனிதர்களுக்கு தன்னை பிட்டுக் கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நமக்கு முன்னுரையாக, முகவுரையாக, முன்மாதிரியாக பெற்றிருக்கிறோம். பகைவர்களை அழிக்க வேண்டும் என்று நாம் கோபம் கொண்டு வாழ்வது என்பது நமது கரத்தில் ஒரு அமிலத்தை வைத்திருப்பது போல, அது பிறரை அழிப்பதற்காக வைத்திருப்பது அல்ல, மாறாக நம்மை அது அழித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் மறந்து விடுகிறோம். எனவே அன்பானவர்களை, பகைவர்களை தகர்த்து வாழ வேண்டும் என்பதை விட பகைமையை தவிர்த்து பகைவரை அன்பு செய்து வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.